சுவாதிஷ்டானத்து போலாமா? இது சேக்ரல் சக்கரான்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சக்கரா. கலர் என்ன? ஆரஞ்சுமா? ஓகே. எங்கே இருக்குன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கும். சுவாதிஷ்டானம் அந்த அந்த பேர்லேயே வந்து ஒரு வேர்டு இருக்குது, இஷ்டா, இஷ்டம். 6 பெட்டல்ஸ் இருக்குது. இதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர். மூலாதாரத்தில் என்ன பார்த்தோம்? எர்த்து பார்த்தீங்க. இது வாட்டர், எமோஷன்ஸ். இது ரெண்டாவது சக்கரா. பயம் வரப்போ வந்து வயிற்றில் ஏதாவது நடக்கும் பார்த்தீங்களா? ஏன்? சுவாதிஷ்டானம் இருக்கு. அதே மாதிரி கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செகண்ட் பிரெயின் கட்டுன்னுவாங்க, அதுவும் கீழே இருக்கு. சுவாதிஷ்டான மணிப்புரா, அதுக்கு சம்மந்தப்பட்ட சக்கரங்கள். கடக்க வேண்டிய பண்புகள், இந்த 6 இதழ்கள் வந்து என்னென்னு படிக்கலாம். டெண்டன்சிஸ் டு அவுட் க்ரோ. கடக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன இருக்குது? பண்பு 6 இதழ்கள். மூலாதாரத்தில் நம்ம 4 பார்த்தோம், தர்ம அர்த்த காம மோக்ஷ. இதில் 6 இருக்குது. என்ன? ஃபஸ்ட்டு ஓவர் அட்டாச்மெண்ட், அஃபெக்ஷன், பற்று. பிரியம் இருக்கணும், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நீ இனி எனக்கு வேணும், ஓகே, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். உன்னைன்னா ரொம்ப பிடிக்கும், ஓகே, நீ எங்கேயுமே போகக்கூடாது, என் கண்ணு முன்னாலேயே உட்காரணும். 2 நாள் வேணா போ, என் கூடயே இரு, 4 நாள்லாம் போயிடாது, என்னால் தாங்க முடியாது. ஓவர் அட்டாச்மெண்ட். பணம் வருது, சந்தோஷமாக வாங்குறீங்க, கொடுக்குறப்ப கொடுக்க மாட்டேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு நாளெல்லாம் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் உட்காந்திங்கன்னு வைங்களேன், காசை கொடுத்துட்டு போய் உட்காந்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவான். மணின்றது வந்து ஒரு எனர்ஜி, வர்றதும் போகிறதும் நீட்டாக இருந்துச்சுன்னா ஓவர்ஃப்ளோ வரும்னுவான். ஸோ இதையே ஒரு நாளில் உட்காந்து சொன்னேன். ஆமாம், ஒரு நாளில் உட்கார வச்சு தான் கடைசியில் கற்றுக் கொடுப்பாங்க. மனசை க்ளீனாக வச்சுக்கோ, எதோ வேணுமோ அதை மட்டும் கவனி, கிளியராக இரு, கன்ஃபியூஸ் ஆகிடாத, நெகட்டிவ் கொடுக்காத. வர்றதும் போகிறதும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ கிளியராக இருக்கோ மணி பிளாக்கேஜ் வராது. அவ்வளோதான். ஓவர் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டில் வந்து லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லை. அட்டாச்மெண்ட்டு லவ்வே கிடையாது, தெரியுமா? இன்ஃபேக்சுவேஷன். அட்டாச்மெண்ட் வந்து ஒரு டார்ச்சர், அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். அது பிரியம் கிடையாது. உண்மையிலே வந்து அந்த பிரியம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஒரு லவ் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீடம் இருக்கோங்க. ஃப்ரீடம் இல்லை, இங்கே டார்ச்சராக இருக்குன்னா அது லவ் கிடையாதுயா, பேர் தான் அது கவர் பண்ணுறாங்க. லவ்ன்ற பேரில் வந்து கவர் பண்ணுறாங்க. அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, ஓவர் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டோடு வாழக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி வாழணும்? அதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு ஒரு நல்ல ஃபார்முலா இருக்குது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. என்னது? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அதாவது கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. இப்போ இங்கே என்ன தெரியுது? ஸ்க்ரீனு தெரியுது, நான் தெரிகிறேன், அவ்வளோதான். இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே பற்றி யோசிக்கக்கூடாது. இங்கே இருக்கிறப்ப வீட்டை பற்றி யோசிக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்ப லஞ்சை பற்றி யோசிக்காதீங்க. லஞ்சில் இருக்கிறப்ப டின்னரை பற்றி யோசிக்காதீங்க. எங்கே இருக்கீங்களோ கண்ணுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் யோசிச்சிங்கன்னு வைங்களேன், அட்டாச்மெண்ட்டே இருக்காது உங்களுக்கு. இந்த ஃபார்முலா யாரும் உங்களுக்கு கொடுக்கல. அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அட்டாச்மெண்ட்டை என்னென்னு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எதையாவது பண்ணுறதுக்கு முன்னாலே பயம், வேணாம்ப்பா எனக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். கண்ணுக்கு முன்னால் ஒரு குலாப் ஜாம் இருக்குது, நீ சாப்பிடாமல் அட்டாச்மெண்ட் வரும்ன்ட்டு நினைக்கிறது தப்பு. கண்ணு முன்னால் இருக்குது, இஷ்டம் இருக்குது, சாப்பிடு. அதுக்கப்புறம் கூட குலாப் ஜாமையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அது அட்டாச்மெண்ட். அவ்வளோதான். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது எது இருக்கோ, இஷ்டம் இருக்கோ, அது இருக்கிறப்ப நீ அனுபவி. அங்கேருந்து நீ அடி வேறு இடத்துல வச்சதுக்கப்புறம் அங்கே கண்ணுக்கு என்ன தெரியுதோ அங்கே நீ வாழு. அதுதான் லிவிங் இன் த ப்ரெசன்ட். ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, மெடிடேஷன் கிளாஸ்னு என்னை கூப்பிட்டாங்க. போனேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களே, பரவாயில்ல, மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்களே, இன்றைக்கி நமக்கு ரசகுல்லா தான் நல்லா தியானம் சொல்லி கொடுக்குறான்னா. ஒருத்தையும் மூஞ்சா பார்க்க மாட்டேன்றான், இங்கிட்டையும் அங்கிட்டையும் பார்க்குறான். டே யாரா நீங்களாண்ணா? நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்க சார், எங்கள் சார் டார்ச்சர் பண்ணி இங்கே உட்கார வச்சிட்டாருன்னார். ஐயோ, உங்கள் சார் வேறு எனக்கு நல்லா தெரிஞ்சவராச்சு. அவர் வேறு வெளியில் டோரை க்ளோஸ் போட்டு சேரை போட்டு உட்காந்துட்டார். இப்போ நீ ஓடி போனாலும் உன்னை பிடிச்சிருவாரு, நான் போனாலும் என்னை பிடிச்சிருவாரு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவங்களும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நானும் அவனை பார்த்தேன். ஏன்னா அவன் சப்ஜெக்ட் கேட்கறது ரெடியாக இல்லைப்பா.
தியானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நான் வேறு மெடிடேஷன் கிளாஸ் ஒன்று ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஜாலி, அவங்க இதுதானே வேலை, வேறு வேலை இல்லையே, இதுதான் வேலைன்ட்டு நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், வேலையாச்சு. இப்போ மாட்டிக்கிட்டோம். 1 மணி நேரம் என்ன பண்ணுறது? விட்டோன்னு வைங்களேன், இவன் கதை பேசினா அப்பப்போ அவர் வேறு கதவு திறந்து பார்க்குறாரு என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பண்ணிக்கலாமான்னு. சொல்லுங்கள் சார்னாரு. 1 மணி நேரம் நீயும் ஓட முடியாது, நானும் ஓட முடியாது. நீயும் மாட்டிக்கிட்டேன், நானும் மாட்டிக்கிட்டேன். 1 மணி நேரம் நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு கேளுங்கடா, உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியே சில டிப்ஸை தரேன் சொன்ன உடனே டீல் பண்ணிக்கிட்டோம். பாதி பேர் ஒத்துக்கிட்டாங்க. சொன்னேன் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா மிச்ச பாதியும் ஒத்துக்கிட்டாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை சார், 1 மணி நேரம் நான் உன் மூஞ்ச பார்க்கணும், இன்னொரு 1 மணி நேரம் நீங்கள் எங்கள் மூஞ்ச பாருங்கள், வேறு வேலையே இல்லை. நானாவது பரவாயில்ல, வேறு மூஞ்ச பார்க்கல, நீங்கள் எல்லோரும் என் மூஞ்ச தான் பார்க்கணும். இது சாபமோ வரமோ உங்கள் இஷ்டம். இன்னும் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் என் மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். எப்படி போனாலும் நான் மறுபடியும் பேசி பாருங்கடான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த 1 மணி நேரம் என் வாழ்க்கையிலேயே த பெஸ்ட்டு மெடிடேஷன் கிளாஸ் தெரியுமா? பெஸ்ட்டு மெடிடேஷன் கிளாஸ். அந்த மாதிரி இப்போ வரையும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தோம், இந்த 1 மணி நேரம் நம்ம கூட இருப்போம் அப்படின்ட்டு. 100% அவேர்னஸோடு கேட்டாங்க பசங்க. ஒன்றுமே இல்லை, என் லைஃப் ஜர்னி சொன்னேன், எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன், எந்தெந்த ஸ்டேஜஸில் எப்படிலாம் நான் நின்று இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு சொன்னேன். இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. 1 மணி நேரம் அப்புறம் ஒருத்தனும் போக மாட்டான்றான். அவங்க சார் விடுங்க சார், எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு டைம் ஆகுதுன்னு. அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம மாற்றிக்க முடியும். என்ன பண்ணணும்? கான்டெக்ஸ்ட் செட் பண்ணணும், ஸ்டேஜ் செட் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த மைண்டு செட் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு இடத்துல அந்த பசங்களாம் அப்படியே உட்காந்துருக்காரு, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார். நான் சொன்னேன், அவங்க யாரும் கேட்கலன்னா அப்படிலாம் தேவையில்லை, நான் சொல்லுவேன், அவங்க கேட்கணும். அவங்க கேட்குறாங்களே, அவன் காது இருக்குல்ல, காது உள்ளே போகணும். டார்ச்சர் யாது, அவன் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லையே. யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு கதவை மூடிட்டு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் கேட்கணும். எப்போ முடியுன்ற அந்த ஒரு தாட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அங்கே என்ன இல்லை, ஃப்ரீடம் இல்லையே. ஐயையோ மாட்டிக்கிட்டோமேன்ட்டு. யாராவது போகணுன்னா வெளியில் போயிடுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன் எஞ்சிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஜாலியாக போங்க வாங்க, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கற்றுக்குங்க, அவ்வளோதான். ஃப்ரீடமில் தான் என் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. டிசிப்ளின்ன்ற பேர் எங்கன்னா நீங்கள் சாதனை செய்கிறீங்க பாருங்க, அங்கே டிசிப்ளின் இருக்குது. மெடிடேஷன் கிளாஸில் டிசிப்ளின்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு போக பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, சார் அங்கே உள்ளே போனோன்னே ஃபோனெல்லாம் கொடுத்துடணுமா? ஓகே. யாரும் பேசக்கூடாது நாங்கள், அதுவும் ஓகே. இரும்பக்கூடாது சார். நான் இரும்பக்கூடாதா? உடனே மனசுக்கு அப்பப்போ தும்மல் வந்தால் என்ன பண்ணணும்ட்டு. இரும்பலாம், ஆனால் எப்படி இரும்பணுன்னா இப்படி தான் இரும்பணுமா? யாரும் இல்லைனா யூ ஆர் டிஸ்டர்பிங் மை மெடிடேஷன் சொல்லுவாங்களா? நான் சொன்னேன், இது டார்ச்சரு, ஜெயிலை விட அநியாயமாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி சில இடத்துக்கு போனோன்னு வைங்களேன், பாடி அவேர்னஸ் வந்துடும். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலே அங்கேருந்து வெளியே வந்தோடனே ஃப்ரீ ஆகிடுவீங்க. அங்கே என்ன நடக்குது, அங்கே ஃப்ரீடம் இல்லாத இடத்துல வளர்ச்சி வராது. ஏதோ போனோம், நல்லா இருந்தது, ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸ்கூலு கிடையாது இது. இப்போ இங்கே ஸ்கூல்லேயே எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, கையை வாங்கினா வந்துடுறாங்களே மீடியாலாம். ஸோ எங்கேயுமே ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஃப்ரீடத்தில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கணுமோ அவங்க புரிஞ்சுக்கிட்டுமே, அவங்க சாதனை அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா வளருவாங்க. ரொம்ப டைட்டு பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒன்றும் நடக்காது. ஓவர் அட்டாச்மெண்ட்டு, அஃபெக்ஷன், இது ரெண்டுமே சுவாதிஷ்டானம். தொப்புளு கீழே இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் அடி வாங்குது. ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் வருது நிறைய விமனுக்கு, மென்ஸ்ட்ருக்கல் இஷ்யூஸ் வருது. இதெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரா. தியானம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் மாயம் ஆகுது. மென்ஸ்ட்ருக்கல் டைம்ஸில் எவ்வளோ பெயின் வருது, அதெல்லாம் மாயமாகுது. எப்படி போகுது? ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகுது, தேவையில்லாத எமோஷன்ஸு ஸ்டோர் ஆகுது. எப்படி மனசுக்குள்ளே ஒரு தாட்டு, ஒரு ஆலோசனை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஆலோசனைக்கு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைன்னா அதை நிற்காது. இந்த ஸ்டிக்கி பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லோ பேப்பர் பார்த்துருக்கீங்களா? அதில் கம் இருக்கும், அதை வச்சு ஒட்டி எழுதுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு தாட்டு. அந்த தாட்டு என்ன எழுதியிருக்கோ அது தாட்டு. அந்த கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எமோஷன். கம் இல்லைன்னா தாட்டே இருக்காது. எமோஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தாட்ஸ்லாம் மாயமாயிடும். இது ஒரு ஃபார்முலா, நல்லா இதை ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு எமோஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தாட்ஸ் எல்லாம் மாயம் ஆகிடும். ஒருத்தர் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க பேசுனதெல்லாம் மன்னிச்சிடுவீங்களே, மறந்துடல, பரவாயில்லப்பா நம்பாள். ஒருத்தர் ஃபுல்லு கோபமாக இருக்கும் ஒருத்தர் மேலே, இன்னொருத்தர் சொல்லுவார், யோ அது நம்மாலியான்னு. அப்படியா, நம்பாளா, விட்டுரு, அவன் பேசுனது அவன் பண்ணதெல்லாம் மறந்துடும். எப்படி எமோஷன் சேஞ்ச் ஆகுது, தாட்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகுது.
ஒரு தாட் நமக்குள்ளே இருக்குன்னா ஒரு எமோஷன் இருக்குன்னு அர்த்தம். நல்லா இதை ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா எமோஷனை நீங்கள் மாற்றுங்க. தாட்ஸு போக மாட்டேங்குது, தாட்ஸு போக மாட்டேங்குதுன்னா தாட்ஸு போகாது, அது பின்னால் கம்மு போகணும். அந்த கம்மு எமோஷன், ஜட்ஜ்மெண்ட்ஸு, அவன் மேலே இருக்கிற கோபம், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் போயிடுச்சுனால தாட்ஸு டிஸப்பியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு இதழ் பற்று, ரெண்டாவது இரக்கமின்மை, குரூவல்ட்டி, பிட்டி, ஐயோ பாவமே இருக்காது, இரக்கமே இருக்காது. அடி அடி அடின்னு அடித்து ட்ரைனிங்குன்ற பேரத்தில், டிசிப்ளின்ற பேரத்தில் ஒரு பேச்சில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாமல் இருக்கிறது நம்ம சுவாதிஷ்டான அடி விழுது. மிருகங்களை கொன்று திங்குறோம், சுவாதிஷ்டான அடி விழுவையா? பிட்டி இல்லையே, அங்கேயே இரக்கம் இல்லையே. எல்லாருமே இறைவன் அப்படின்றப்போ எல்லாருக்கும் நீங்கள் சமமாக கொடுங்க. அதாவது ஒரு சின்ன தப்பு யாராவது பண்ணிட்டா வாழ்க்கை முழுசாக அவங்கள தேய்ச்சிடுவீங்களே, அதையே குத்தம் காட்டி அதையே குத்தி 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 மனுஷனை எப்படிலாம் கீழே போடணுமோ போடுறோம். ஏன் இறக்கம் இல்லையா? அவன் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டான், அதுக்கு பரிகாரம் பண்ணணுங்க, இல்லைனா ஒரு விஷயத்த சொல்லி அவனுக்கு சரி பண்ணுங்க. அதையே குத்தி காட்டுறது பார்த்தீங்களா, அது எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனோட எனர்ஜி, ஆறா எல்லாமே அடி விழும். அதில் ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த பாயிண்ட்டு கிடச்ச உடனே முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம லைஃப்லேயே அந்த எனர்ஜி, ஒரு என்தூசியாசம், வில் பவரே உடச்சிருவாங்க. இரக்கமின்மை, நானும் வாழணும், எல்லாரும் வாழணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்த போதும் நான் எப்படி வேணால் கெட்டு போகிறேன்னா அது சான்ஸ் இல்லை, அது பொய். நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒருத்தர் கேட்டார், என்ன கம்பேஷன்னா என்ன சார்? கம்பேஷன் ஒரு வேர்டு இருக்குல்ல, அப்படின்னு என்னென்னா உங்ககிட்ட எது இருக்கோ அது அதிகமாக இருக்கோ, ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, அதை நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற பற்றியா, அதுதான் என் கம்பேஷன். என்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டு நான் வழியோடு இருக்கேன், நீ நல்லா இருன்னா அது கம்பேஷன் கிடையாது, அது தியாகம். தியாகம், தியாகத்தை கம்பேரிஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. கம்பேஷன் என்னன்னா, நான் என்கிட்ட எது இருக்கோ அது ஓவர்ஃப்ளோ ஆகணும், அந்த ஓவர்ஃப்ளோனது நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது கம்பேஷன். மூணாவது இதழ் பார்க்கலாம், அழிவுணர்வு, டிஸ்ட்ரக்டிவ்னஸ், டிஸ்ட்ரக்ஷன். எதையும் அழிக்க பார்க்காதீங்க. ஒரு கிரியேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், அழிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே நிமிஷம் போதுமே. ஒரு உயிரையும் சரி, ஒரு உயரமான பில்டிங்கும் சரி, ஒரே நிமிஷத்தில் அழிச்சிடலாம். அழிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் சுவாதிஷ்டான உங்களோட உடலுக்குள்ளே இருக்கிற 7 சக்கரங்களுக்குள்ளே இருக்கிற சுவாதிஷ்டான அடி விழுவுது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் அழிகிறானோ இல்லையா, நீங்கள் அழிஞ்சிருவீங்க. மற்றவங்களுக்கு அந்த அழிவு வேணும்னு நீங்கள் தோணுது பார்த்தீங்களா, அது உங்களோட அழிவு ஆரம்பிக்குது. மயக்கம், டெல்யூஷனில் இருக்கக்கூடாது, எப்போவுமே தெளிவாக இருக்கணும். இது ஒன் ஆஃப் த 6 இதழ்களில் ஒன்று. இகழ்ச்சி, கண்டெம்ட், புகழ்ச்சிக்கு ஆப்போசிட். கண்டென்ட்மெண்ட், சந்தேகம், இது பெரிய வியாதி. சஸ்பீஷன் இருக்கா? இது ஒரு வாட்டி உள்ளே வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுல்ல, போவே போகாது. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் சந்தேகம் போவே போகாது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த சந்தேகம் வர வர உங்கள் சுவாதிஷ்டான அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. பெரிய வியாதி இது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இந்த சந்தேகன்றது வியாதி. அந்த வியாதியோட நிறைய வியாதி வருது. சஸ்பீஷன், மிஸ்ட்ரஸ்ட், கூட இருப்பாங்க, நம்ப மாட்டேன். அவங்க ஒரே ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, லேபிள் போட்டாங்களே. அதையே பார்வையில் பார்க்குறது, அதையே பேசுறது, ரொம்ப கொடுமையாது. ஒருத்தர் பாடியோட வாட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தா, இதோட எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது? வாட்டர். பாடியில் நிறைய எது இருக்குது தெரியுமா? வாட்டர் தான். 70% வாட்டர் தான் இருக்குது.
ஒவ்வொரு வாட்டியும் ஒரு எமோஷன் உங்களுக்கு உள்ள வருதுன்னா வாட்டர்லாம் அஃபெக்ட் ஆகுது. இந்த வாட்டர் மேலேருந்து கீழே வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு ரத்தம். அது எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. மிஸ்ட்ரஸ்ட், சஸ்பிஷன், சந்தேகம், எப்போ பார்த்தாலும் சந்தேகம், மற்றவங்கள பற்றி சந்தேகம், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா இது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகம். சந்தேகம் சந்தேகம் தான். அது ஒரு ஒரு எமோஷன், அதுலேருந்து வெளியே வரணும். உணர்வு, அதாவது ஃபீலிங்ஸ். இந்த சுவாதிஷ்டான சக்கராவோட மெயின் கோர் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸோட எலிமெண்டிங் என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர். கோவம் வருது, என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும் சொன்னாங்களா? கோவம் வந்தா தண்ணி குடிக்கணும். கோவத்துக்கும் தண்ணிக்கும் ஏன் லிங்க் பண்ணாங்க? அதாவது கோவம் வருது, ஆனால் வேணான்னு தோணுச்சுன்னா, ரொம்ப கோவப்படுறேன் சார், எனக்கு இந்த ஃபீலிங் நல்லா இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன பண்ணுன்னா, நீங்கள் சப்ரஸ் பண்ணாலும் டேமேஜ், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் டேமேஜ். கோவத்தை கட்டுப்படுத்திங்கன்னு வைங்களேன், உங்களை எரிச்சிரும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்களே வைங்களேன், அவங்களே எரிச்சிரும். என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு ஆகாயம், ஸ்கை. இந்த கோவன்றது க்ளவுட்ஸ், வரும் போவோம், கொஞ்ச நேரம் பாருங்கள், அதுவாக போவோம். ரியாக்ட் பண்ணாதீங்க, சப்ரஸ் பண்ணாதீங்க. கோவம் வருதா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கோவம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு பார்ப்பேன், இது எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உள்ளதை அடக்கி வச்சுக்கிட்டாலோ அதை நம்ம வெளிப்படுத்தினாலோ டேமேஜ் ஆகிடும். எங்கே டேமேஜ் ஆகும்? வாட்டரில் டேமேஜ் ஆகுது. இந்த வாட்டரில் எதிரில் இருக்கிறவங்க வாட்டர் அவுட்டு, வாட்டர் அவுட்டு. அதனால் சுவாதிஷ்டானம் அப்படின்னாலே வாட்டர் தான். இங்கே நடந்து போகிற எல்லாரும் உள்ளேயும் என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. வாட்டர் தான் இந்த பாடியில் இருக்குது. 70% வாட்டருக்கு ஒரு எமோஷன் இருக்குது, மெமரி இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரை டேமேஜ் பண்ணிடாதீங்க. வாட்டர்னு எல்லாம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, வெரி குட். கிரியேட்டிவிட்டி, இதுலேருந்து இன்னொரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட்டிவிட்டி. மெக்கானிக்கலாக வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, ஏதாவது புதுசாக பண்ணுறது பிடிக்குமா? க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா புதுசு புதுசாக க்ரியேஷன் பண்ணுறது. ஒரே மாதிரி ரொட்டீனாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா போர் அடிச்சிரும். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பல்ஸ் பார்க்குறாங்க, இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? புட்டுக்குச்சு. கான் மேலே கீழே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கு, மூச்சு வந்துட்டுனா நல்லா இருக்கும், எதுவும் வரலைன்னா டேய் இருக்கியா போயிட்டியா. க்ரியேட்டிவிட்டி இல்லாத வாழ்க்கையில் ஜீவம் இருக்காது. அதாவது நான் இது வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, ஒரு நதிக்கும் லேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன். பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே போனால் நாற்றம் தான் அடிக்கும், பாச்சி தான் இருக்கும், காலும் வைக்க முடியாது. அதில் போட் ரைடு வேறு வைக்கிறாங்க. அதில் என்னையா போட் ரைடு இருக்குது புரியல. அது கரெக்டாக எப்போ தெரியுமா உபயோகிக்கிறாங்க? கணேசா சதுர்த்திக்கு மட்டும் நல்லா உபயோகிப்பாங்க, கணேசனை தூக்கி போடுறதுக்கு. வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஜீவம் இல்லை, ஒரு மீன் இல்லை, பாச்சி தான் இருக்குது, ஸ்மெல்லு தான் வருது. அங்கே போனால் உட்காரவும் முடியாது. ஆனால் ஒரு நதிக்கிட்ட நதி ஓடுது, ஜீவம் இருக்குது, எவ்வளோ பிராணிகள் இருக்குது, அங்கே ஒரு சத்தம் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. எமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு நதி மாதிரி இருக்கணும், அடக்கி வச்சுருக்கக்கூடாது, உடைக்கவும் கூடாது. அது போயிட்டே இருக்கட்டும், வரட்டும் போகட்டும், அது நான் கிடையாது. அப்போ அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? அது வருது போகுது, அதை கவனிங்க, அது போயிடும். கோவம் வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கும்? அழுவு வருது, வரட்டுமா. நிறைய பிள்ளைங்கள் பார்த்திங்களா கோவம் வரும், கோவம் வந்ததுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்களா? நெக்ஸ்ட்டு ஏன்? அந்த எமோஷனை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க, நம்ம அடக்கி வச்சுருக்கோமே. ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற இந்த வாட்டருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஒருத்தரை வந்து துன்புறுத்துகிற மாதிரி நம்ம பேசணுன்னா அவன் பாடியில் இருக்கிற வாட்டர் அஃபெக்ட் ஆகுது, அப்படியே நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் அஃபெக்ட் ஆகும். ஹெல்த்தெல்லாம் வராது, சான்ஸே இல்லை. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனால் தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க? அவங்க பிஸியாக இருப்பாங்க, தண்ணி கேட்டால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றா. இல்லை, துக்கம் வாட்டரில் இருக்கிறப்ப, துக்கம் வாட்டரில் இருக்குது,
ஒரு ஹோட்டலுக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்களே, அது அங்கேயே வெளியே வச்சுருக்கான். பிசிலரி 20 ரூபா 30 ரூபா வச்சுருக்கான் பாட்டில். தான் எடுக்குது போய் வாங்குகிறோம், அது அங்கேயே வச்சுருக்கான். எத்தனை நாளாக வச்சுருக்கான்னு தெரியாது. எத்தனை பேர் அங்கே போயிட்டு வரப்போ எமோஷன்லாம் அந்த வாட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? உள்ள ஒரு பாட்டில் இருக்கும், அதை எடுத்துக்கூடையான்னு கேளுங்க. சின்ன விஷயந்தான். ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல சார், காலையில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஏண்டா வாழ்கிறோன்னு தோணும், மத்தியானம் ஆனால் செட் ஆகிடும், ராத்திரிலாம் நல்லா இருக்குது. ஆனால் காலையில் டெய்லி ஒரு 9லேருந்து 12 மணி வரையும் ஏண்டா வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிடுறேன் சார்னா, நான் ரொம்ப டயக்னைஸ் பண்ணேன் என்னவா இருக்கும்னு சொல்லி. நீங்கள் காலையில் டிஃபன் எங்கே சாப்பிட்றீங்கன்னா, பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்ச்சு. 2 நாள் எங்கே சாப்பிடாதீங்கன்னா, சார் இது சால்வ் ஆயிடுச்சுன்னாங்க. அந்த சமையல் பண்ணுறானே, அந்த தோசை சொல்கிறானே, அதோட ஃபீலிங்ஸு ரிசர்ச் பண்ணணும், பார்க்கணும், கவனிக்கணும், எங்கேருந்து வருது. ஒருத்தர் வெறுப்போடு சமைக்கிறாங்க, இஷ்டமே இல்லாமல் சமைக்கிறாங்கன்னா எதை கொடுக்குறேன்? எவ்வளோ நிஷ்டையோடு சமைக்கணும், நமக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்கு புராணம். குளிச்சுட்டு ஒரு விரதம் மாதிரி நீங்கள் பண்ணணுன்ட்டு. இந்த பாயிண்ட் சொன்னோன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு, என் கிச்சனில் நல்ல மியூசிக் வச்சுக்கிட்டு ஜாலியாக நான் பாடிக்கிட்டே சமைக்கிறேன் சார். ஏன்னா அதுதான் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஷாப்பு, அங்கே தான் ஆரோக்கியம் கிடைக்குது, அதை தானே நம்ம குடும்பம் எல்லாம் சாப்பிடுது. அங்கே இருக்கிற தண்ணி நல்லா இருக்கணுமே, மேலே ஒரு பிரமிடை வெய், நல்லா பாவத்தோடு இரு, திட்டிக்கிட்டே தண்ணி குடிக்காத. நம்ம பாவங்கள் என்ன இருக்கும், உள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நல்லா பாருங்கள், கவனிங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 பாக்ஸ் எடுத்துக்கங்க, கொஞ்சம் அரிசி போட்டுருங்க 2த்துலையும், அதில் தண்ணி ஊற்றிடுங்க, தூரமாக வைங்க. ஒன்றுத்து மேலே லவ்னு எழுதுங்க, ஒன்று மேலே ஹேட்டுன்னு எழுதுங்க. டெய்லி போய் 1 நிமிஷம் இதுக்கிட்ட பேசுங்க, பிரியமாக பேசுங்க. இந்த பாட்டில்கிட்ட போய் திட்டுங்க. ஒரே வாரத்தில் இது நீங்கள் எந்த பாட்டிலில் திட்டுறீங்களோ அந்த தண்ணி புழு பிடிக்கும், நாற்றம் அடிக்கும். நீங்கள் லவ் வைப்ரேஷன் குடிக்கிறீங்களா, அது எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இது என் வீட்டில் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு என் பையன் கூட பண்ண வச்சேன். அவனே சொன்னான், டேடி நான் அவன் திட்டுனான் பார்த்தீங்களா, ஓ இவனுக்கு இவ்வளோ திட்டு தெரியுமான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. நல்லா திட்டுறானே, நல்லா கற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு. புழு பிடிச்சிச்சுங்க. எதுவுமே இல்லை, சேம் வாட்டர் தான், சேம் ரைஸ் தான், சேம் டப்பா தான், சேம் ஹவுஸ் தான், சேம் எனர்ஜிஸு. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணோம். 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை திட்டுறோமோ உள்ள புழு பிடிக்குது. பிள்ளைங்களை ஏன் திட்டுறீங்க? உள்ள தண்ணி தானே இருக்குது, உள்ள புழு பிடிக்குதியா? பேசுனா பிரியமாக பேசலைன்னா சும்மா இருக்கலாமே. நம்ம வார்த்தைகளும் சரி, நம்ம பாவங்களும் சரி, மற்றவங்க உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் சிஸ்டமை டேமேஜ் பண்ணுது. அதை தான் நம்ம சுவாதிஷ்டானம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இஷ்டம் சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பயத்தை கொடுக்காதீங்கன்னு மூலாதாரம் சொல்லுது, பாவத்தை கொடுக்காதுன்னு சுவாதிஷ்டானம் சொல்லுது. சமநிலையில் நீர் போல இயல்பாய் ஓடும், பேலன்ஸ், ஃப்ளோயிங் அண்ட் ஈஸி. ஒரு எமோஷன் வருது, கொஞ்ச நேரம் தான் போயிடும். கோபம் வருது போயிடும், ஆத்திரம் வருது போயிடும், ஒரு துவேஷம் வருது போயிடும், ஜெலசி வருது போயிடும். பொறுமையாக இரு. அந்த நேரத்தில் சப்ரஸ் பண்ணாத, ரியாக்ட் பண்ணாது, வரும் போவோம், அது நம்ம கிடையாது. அவரை பார்த்தால கோபமாக வருது, ஏன் 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 எரிச்சலாக வருது, அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுது, உள்ளே எடுத்துக்கிட்டீங்க, வாட்டர் டிஸ்டர்ப் ஆகுது, இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மேலேருந்து கீழே ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன சார், அவன் யார் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமா? நான் உப்பு காரம் போட்டு சாப்பிட மாட்டோம்னா, நீ உப்பு காரம் தான் போட்டு சாப்பிட்ற, அதை வந்து எதுவுமே பண்ணாத இடத்துல நீ பலத்தை காட்டு. அவன் எது பேசினாலும் ரியாக்ட் ஆகாமல் நீ அவன் பலத்தை அங்கே காட்டு, அவன் மேலே காட்டாத, உள்ளேயும் வச்சுக்காத. அதாவது அங்கீகரணம் ஃபஸ்ட்டு. ஏதாவது வந்துச்சுன்னா, ஆமாம் இருக்குது கோவம், பார்க்குறேன், 2 நிமிஷம் போயிடுமே, வேலையை பார்த்துக்கோ. ஏன் அங்கே ரியாக்ஷன் கொடுக்குறோம்? ரியாக்ஷன் கொடுக்கறதுனால அங்கேயும் டேமேஜ், இங்கேயும் டேமேஜ், இங்கேயும் டேமேஜ். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வந்து ரியாக்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் ரியாக்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நிம்மதி கிடைக்கும்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா சந்தோஷமாக வாழலான்னு பாருங்கள். மூச்சு கீழ் வயிற்று மெல்ல அசைக்கிறது. அதாவது அந்த சுவாதிஷ்டானம் சக்கரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொப்புள் கீழே அந்த பகுதியிலேருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிரெத்து அங்கே போகுது. நிறைய ஆரஞ்சு கலர் வருதுன்னா
உங்கள் எமோஷன்ஸ் கிளியர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எமோஷ்னல் இம்பேலன்ஸாக இருக்கிறவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஐயோ பாவம், இது பெரிய வியாதி தெரியுமா? என்னது? ஐயோ ஐயோ பாவம். ஐயோ பாவம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஏன் ஐயோ பாவம், அவங்க கிடையாது. ஏன்னா அவன் சோக கதையை சொல்கிறானா, நீங்கள் ஐயோ பாவம்னு கேட்குறீங்களா? அங்கே என்ன நடக்கும்னா, அவன் சுவாதிஷ்டானுக்கும் உங்கள் சுவாதிஷ்டான நடுவில் பிரிட்ஜு கிரியேட் ஆகுது. அங்கே இருக்கிற தரித்திரம்லாம் இங்கே வருது. அதாவது அவன் காப்பி அங்கேயே இருக்கும், அவனுக்கு ஜெராக்ஸ் காப்பி வருது. கேன்சர் வரும், உங்கள் எமோஷன்ஸ் டேமேஜ் ஆகும். அவர் வந்து பேசிட்டு போனாலும் 2 நாள் ஒரு மாதிரி இருக்குது சார், கவனிச்சிங்களா? அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே 3 நாள் ஒரு மாதிரி இருக்கும். என்னமோ தெரியல, அந்த அம்மா ஏதாவது சாப்பிட கொடுக்காது, கொடுத்தாலே ஒரு மாதிரி. என்ன ஆச்சுன்னா அங்கே எமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படின்னா உதவி பண்ணுங்க, ஐயோ பாவம்னு பண்ணாதீங்க, கம்பேஷனோட பண்ணுங்க. என்கிட்ட இருக்குது, வித்யா இருக்குது, துட்டு இருக்குது, ஏதாவது இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் ஐயோ பாவம்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிறீங்க நீங்கள். அது அவங்களுக்கும் சால்வ் பார்க்க மாட்டேன். ஒரு அம்மா சொல்லுதான், உங்கள் கிட்ட வந்து என் பிரச்சனை எல்லாம் சொன்னால் என் மைண்டு ஃப்ரீ ஆகுதுன்னு. அந்த அம்மா தலை ஓயிச்சு. என்னமோ தெரியலம்மா, உங்களை பார்த்தாலே என் கஷ்டம்லாம் சொல்லணும்னு தோணிச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு மைண்டு. உன் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த அம்மாவோட மைண்டு கார்பேஜ் தான். நல்லா புடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. ஆல் ஆர் வெல்கம் டு ஷேர் யுவர் கார்பேஜ் போர்டு போட்டுங்க வெளியில். ரெடி டு லிசன், வாங்க வாங்க, ஃப்ரீ. ஐயோ பாவம் விட்டுருங்க, புரியுதா? ஐயோ பாவத்தை விட்டாலே மற்றவங்களோட கர்மா, மற்றவங்களோட எமோஷன்ஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நான் விட்டுட்டேன், எப்போ விட்டுட்டேன். ஹெல்ப் பண்ணுமா பண்ணலாம், முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. யாராவது கனெக்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு அங்கே உட்காந்து அந்த சோக கதையை கேட்க கேட்க ஒரு மாதிரி ஃபீலிங் வரும்ல, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, உனக்கு தெரியல நீ எதை வாங்குறேன்ட்டு, அப்புறம் தெரியும் உன் கஷ்டம் என்னன்ட்டு. அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் என்னை தேடி தேடி வந்து சொல்கிறாங்க சார், என்கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆகுதுன்னு. அவங்க போன உடனே தியானத்தில் உட்காருங்களேன். அவங்க வந்துட்டு கதையை குப்பையை தொட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ தியானத்தில் உட்காருங்க. ஒரு நிமிஷம் கூட மூச்சை கவனிக்க முடியாது. ஒரு அம்மா கவலைப்பட்டுனா என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, அதை கவலைப்பட்டேன். உன் வீட்டு பிரச்சனையை பாரியா, அவன் வீட்டு பிரச்சனையை உன் தலையில் போட்டு அது பிரச்சனைன்ட்டு நீயும் யோசிச்சுக்கிட்டு அதை வேற ஒரு விஷயம்னு எனக்கு சொல்லிக்கிட்டு, அப்போ ஒரு சிரிப்பாங்க, ஒரு சிரிப்பு. என்டர்டெயின்மெண்ட் என்ன சார் பண்ணது, காலியாக இருக்கேன்ல.